இந்த இந்திரனுடைய மந்திரம் இந்திரன் ஓம் இந்திராய நமக மந்திரம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான மந்திரா, ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகும். பர்டிகுலராக அதை நம்ம கிழக்கு பக்கம் பார்த்து ஓம் இந்திராய நமக மந்திரம் சொல்லி கொண்டிருந்தோம் என்றால் இந்திரன் தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பாவம். அதாவது சில பேரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சமூகத்தில் எவ்வளோ அடித்தாலும் தாங்குவாங்கல்ல, அந்த மாதிரி இந்திரன் அவரை வந்து இருக்கிற எந்த அளவுக்கு அவரை வந்து கேரக்டர் அசாசினேட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கேரக்டர் அசாசினேட் பண்ணிட்டாங்க. வேதாஸில் அப்படி இல்லை. அடுத்தது வந்த வேதாஸ்க்கு அப்புறம் வந்தக்கூடிய ஒரு புராணாஸ் அந்த மாதிரியான விஷயங்கள்ல தான் அது இருந்திருக்கு. ப்ராக்டிக்கலாக அந்த வேதாஸ் அப்படின்ற மாதிரியான விஷயத்தில் அவர் வந்து இந்த மாதிரி இல்லை. 1 or 2 மிஸ்டேக்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்குது. அது வந்து எல்லாருக்குமே இருக்கும், எல்லா தெய்வத்துக்குமே அந்த மிஸ்டேக்ஸ் அப்படின்றது. அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா அதுலேருந்து நம்ம வந்து ஹியூமன்ஸ் வந்து அதை வந்து ரிப்பீட் பண்ணக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான். ஆக்சுவலாக இந்திரன்கிறது அஷ்டதிக் பாலகர்கள் ஒருத்தர் என்று சொல்லக்கூடியவர், குருவுடைய அதிபதி, குரு பிரகஸ்பதியுடைய அதிபதி, அவர் குரு ஜூபிட்டருடைய அதிபதி, அவர் நம்ம சுக்கிரனுடைய பிரத்யதிபதி தேவதை வந்து அவர். ஸோ இந்த குரு சுக்கிரன்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கணும், நமக்கு நல்ல பணமும் வரணும், அதை அனுபவிக்க வேணும்னா இந்திரனை விட்டால் வேறு வழி இல்லை. இந்திரனை வந்து கண்டிப்பான முறையில் நம்ம வந்து அவரை பற்றின நெகட்டிவ் இம்ப்ரெஷன்ஸ் எல்லாம் எடுக்கணுன்றது ஒரு விஷயம். ஓம் இந்திராய நமகன்னு கிழக்கு பக்கம் பார்த்து நம்ம வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறது அப்படின்றது ஒண்டர்ஃபுல்லாக ஒர்க் ஆகக்கூடிய ஒரு மெத்தட்னு வச்சுக்கோங்களேன். அவரை தான் வந்து நம்ம வந்து எப்போவுமே வந்து பார்த்தோம்னா ஃப்ரெண்டாகவும் எடுத்துக்கலாம், அவர் அப்பாவாக எடுத்துக்கலாம், தம்பியாக எடுத்துக்கலாம், எப்படியா வேணால் எடுத்துக்கக்கூடிய எல்லா விதத்திற்குமே அவர் வந்து ஏகக்கூடிய ஒரு நபர் அப்படிங்கிறது இந்திரன் அப்படின்ற மாதிரியான விஷயமாக சொல்லுவோம்.